எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் திருவண்ணாமலையில் நடந்த கைவினை பொருட்கள் ஒரு தனியார் பள்ளியில் நிகழ்ந்தது. அதுக்காக போயிருந்தோம். கொஞ்சம் தூரம் தாங்க. என் பையன் 2வது படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இந்த மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு சின்ன கிளிப்பு. அந்த மாதிரி பேம்லெட்ஸ் அண்ட் வீடியோ வாட்ஸ்அப் மூலயமா ஒரு ஸ்கூல் சர்க்கிள்லேருந்து எனக்கு வந்தது. நாங்கள் அதில் போயிட்டு கலந்துக்கிட்டோம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்தது இந்த ஒர்க் ஷாப். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா களிமண் வைத்து எப்படி வந்து பொம்மைகள் செய்கிறது, அப்புறம் வந்து பனை ஓலையில் வந்து எப்படி கைவினை பொருட்கள் செய்கிறது, துணிகளில், அப்புறம் வந்து நியூஸ் பேப்பரில், அப்புறம் அந்த உள்ளன் கிளாத்தில், இது மாதிரி நிறைய கைவினைகள் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கைவினை பொருட்கள் குழந்தைங்க, நீங்கள் அந்த பள்ளி முழுவதுமே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு, அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரமே எடுத்தது. காலையில் ஆக்சுவலாக 9:30 மணி நாங்கள் போயிட்டுருக்கும்பொழுது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதில் ஒரு 9:30 மணிக்கே பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணி மாதிரி இருந்தது. ஆனாலும் எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக கிளம்பி வந்துட்டாங்க. எப்படியாவது போய் அதை செய்யணுன்னுட்டு ட்ராவல் பண்ணி போகும்போது நிறைய பக்கத்தில் வந்து நீர்நிலைகள்லாம் இருந்தது. ஏன்னா நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் நல்ல டவுன் ஏரியா. எங்ககிட்ட மரம் கூட வந்து அவ்வளோவா நாங்கள் இருக்கிற இடத்துல நிறைய கிடையாது. அதுவே எனக்கு பெரிய வருத்தம் தான். ஆனால் இங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணி போன இடம் நிறைய நிலம், வயல், அந்த மாதிரி நிறைய இருந்தது. அது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். அதனால சரி, அதையும் உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணணுன்ட்டு போட்டிருந்தேன். இங்கே மேலே தெரியுது இல்லைங்களா, இந்த பேம்லெட் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஆர்வமான எல்லா வந்து கைவினை பொருட்கள் சம்மந்தப்பட்ட கொடுத்துருந்தாங்க. இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக முடிச்சுட்டு அது ஜஸ்ட் வீடியோ காமிச்சிருக்காங்க. எப்படி செஞ்சாங்கன்றதில்ல, ஃபைனலாக முடிச்சதில் மட்டும் காமிச்சிருக்கேன். வேஸ்ட்டு கிளாத் வச்சு எப்படி வந்து ஒரு குருவி மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போனதையும் இதெல்லாம் காமிச்சிருக்கோம். ரொம்ப லாங் தான். கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எனக்கு இதில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இது வந்து க்ளேலே செஞ்ச, களிமண்லே செஞ்ச ஃப்ளவர் பாட், பூத்தொட்டி, அதாவது பூ அழகுக்காக வைப்போம் இல்லைங்களா, பிளாஸ்டிக் பூக்கள், அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. என் பையனே தான் இதை செஞ்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இது செய்யணுன்ட்டு. சாப்பாட்டுக்கு கூட அவங்க அவ்வளோ இது தரல. காலையில் கூட சாப்பிடல, அவ்வளோ ஆர்வமாக கிளம்பி போய் செஞ்சாங்க. இது வந்து பூத்தொட்டி. இது வந்து நம்ம இந்த புயவர்கள் வந்து பானை செய்யறதுக்காக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே வந்து அவங்க செஞ்சாங்க. குழந்தைங்கள கையை வச்சு செய்ய வச்சாங்க. அவங்களும் என் பையனே தான் இது வந்து கை வச்சு செஞ்சாங்க. பட் இது 1 ஹவர் தான். மொத்தம் 4 ஒர்க் ஷாப் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொன்றும் 1 ஹவர் தான். ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நம்ம மறுபடியும் ஸ்கூலை கான்டாக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். இதை ரொம்ப ஷேர் பண்ணணும்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதனால நான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குருவி, இந்த பானை, இந்த ஃப்ளவர் வாஷ், இதெல்லாம் இந்த ஹோல் டே அப்புறம் இந்த பேப்பர் கப்பு, இதையும் அவங்க செஞ்சாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஒரு பெரிய இது வந்து ஃபைனலாக நாங்கள் ஈவினிங் வந்து 6 o'clock தான் அந்த மேலே காமிக்கிற குட்டி கிளிப்பில் வந்து எடுத்த வீடியோ. பட் இது நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க பெரிய வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து இது காலையில் எடுத்தது. நாங்கள் ஸ்கூலுக்கு உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா நல்லா கலை நிகழ்ச்சிகள்லாம் தொடங்கியிருந்தது. அது என்ன கான்செப்ட்னா, பஞ்சியை வச்சு எப்படி வந்து நமக்கு வந்து ஆடைகள் உருவாகுது, மிஷின்ஸ் மூலயமா உருவாகிற ஆடைக்கு வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இருக்காது. அதில் அவ்வளோ வந்து ஒரு நல்லா வந்து ஒரு நம்ம அதை உடுத்தும் போது அவ்வளோ உணர்வோ மகிழ்ச்சியோ இருக்கிறதில்ல. ஆனால் நம்ம பஞ்சு மூலயமா, கைத்தறி மூலயமா வந்து ஆடைகள் நெய்து போடும்போது அது வந்து எவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே போகும்போதும் பார்த்திங்கன்னா, ஸ்கூலும் சரி, அவங்க நடத்தியிருந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப இயற்கைத்தனமாக தான் இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட கலை நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே போயிருந்தது. அந்த ஸ்கூல் அமைந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வயல்வெளிலாம் சுற்றி இருக்குது. ஸ்கூலோட கிரவுண்டும் ரொம்ப பெருசு. இது ஸ்கூலுக்கான ஆட்லாம் இல்லை. நார்மலாக எனக்கு இயற்கையை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை வந்து நான் கூட சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. நான் இதில் இந்த கலை நிகழ்ச்சியோடைய ஒரிஜினலாகவே அப்படியே நான் என்னோடய மொபைலில் எவ்வளோ ஷூட் பண்ண முடியுமோ அதை எடுத்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டான்ஸஸ்லாம் பாருங்கள், நல்ல கான்செப்ட் ஓரியன்டாக இருக்குது. வெறும் சினிமா ஹை பீட் சாங்ஸ்க்கு ஆடுற மாதிரி இல்லாமல் குட்டி குட்டியாக வந்து ஒவ்வொரு பண்பாடு சம்மந்தமாக சொல்லிவிட்டு அதுக்கு சம்மந்தமான பாடல்கள், வெறும் இசையை மட்டும் வச்சு நல்ல பாடல்கள் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க எந்த இசை கருவியும் இல்லாமல் பாடலும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஒரு மணி நேரம் கலை நிகழ்ச்சியிலே போயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ்க்கு போக ஆரம்பித்தோம். இந்த கலை நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்குது. லைக் டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஐடியாஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெறும் சினிமா சாங்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக நம்மளே வந்து ஒன்றா யோசித்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கலை நிகழ்ச்சிக்கிட்ட மட்டும் எந்த வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல, இந்த சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராது. வச்சு கொடிய ஒன்று வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராது.
இல்லைடா 4 o'clock இருக்குது 5 o'clock வருது. நான் அவங்க ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா. இஃப் ஐ வாண்ட்னு நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஓகேவா? காலத்தை வெல்லும் கலை இதயம் சேர்க்க உழைப்பது எந்திரம் செய்யாதலை மண்மனக்கும் என் கனவு மனிதம் பேசும் கைவினை வாழ்வை நூலிதுவே இது தொழிலே துணை உலகம் அறிய வேண்டும் என் உழைப்பின் பெருமையை என் கை வேலைக்கு விலையுண்டு என் திறமைக்கு மதிப்புண்டு இதோ பஞ்சுவிலிருந்து அழகான பருதி உடை தயாராயிடுச்சு. போகலாம் காட்டன்ல கிளாஸி. விஷன் உலகம் வேகமாக ஓடும். ஆனால் கைகளால் நெய்த துணி இதயத்தோடு நடக்கும். சத்தம் இல்லாமல் கைகள் செய்த மாயங்கள் நான் இதில் வந்து கலைஞர்களுக்கெல்லாம் ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்ச சாங்ஸு ஸ்டெப்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் இதில் சேர்த்து காமிச்சிட்டு அதோட கலை நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து தண்ணியில் ஆட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து சரி எல்லோரும் வந்து உள்ள அந்த கைவினை பொருட்கள் செய்யறதுக்காக போக ஆரம்பிச்சிட்டோம் உள்ளார. ஸோ இன்ட்ரெஸ்ட்குள்ளார போனால் அந்த ஸ்கூல் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பாக தான் இருந்தது. நிறைய குழந்தைகள் நிறைய அங்கங்கே கிளாஸஸ்லேருந்து நிறைய கைவினை பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்கள் போகும்போது காலையில் ஒரு 10:30 மணிக்கு, நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து 9 மணிக்கு கிளம்புனோம். 10:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் அந்த ஈவெண்ட் அந்த இந்த கைவினை பொருட்கள் 4 கைவினை பொருட்கள் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம், தேர்ந்தெடுத்திருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து கிளாத் ஆக்சசரிஸ் பண்ணலாம். பாட்டு இந்த பானை செய்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து அவங்க போய் மண்ணில் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்கன்னா கையெல்லாம் மண்ணாயிடும், ட்ரெஸ்ஸெல்லாம் மண்ணாயிடும் அப்படின்ட்டு துணியை வச்சு வந்து என்ன மாதிரி கைவினை பொருட்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தேடி போனோம். எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் சொல்லியிருந்தாங்க. இப்போ வரும் பாருங்கள், இந்த ரூம்குள்ளே தான் என்னோடய பையன் ஃபஸ்ட்டு போய் செய்ய போகிறாங்க. நல்லா இருந்தது. அதாவது குழந்தைங்கள வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்கார வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஒரு இடத்துல அமைதியாக ஒரு கைவினை பொருட்களுக்காக அவங்க உட்கார்ந்துருந்தது ஒரு வேலை மேலே அமைதியாக கவனம் வச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் தேர்ந்தெடுத்த 4 கைவினை கலையும் ஒவ்வொன்றத்தையும் எப்படி கலந்துக்கிட்டு செஞ்சாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.